ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டே ஃபுல்லாக என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோவாக கேட்டவருக்கு நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள். வீடியோ எடுக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் சிரிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், குட் மார்னிங். இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8 மணி. தம்பி தூங்கிட்டுருக்கிறாரு. அவர் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே வீடு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வீடு சமையல் ரூமு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஆடி 1 அப்படின்றதுனால சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு. சரி, எல்லாம் தம்பி தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணுமே அப்படின்றதுக்காக வேக வேகமாக செஞ்ச ஸ்பீடப் பண்ணி வச்சே இவ்வளோது. நான் எல்லாம் ஸ்பீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதிகமாக போயிருக்கும். ஸ்பீடப் பண்ணி இவ்வளோது. எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டுறேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நார்மலாக எப்பயும் 9 மணிக்கு மேலே தான் எழுந்திரிப்போம். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால 8 மணிக்கு நான் எழுந்திருக்கேன். தம்பி 10 மணிக்கு எழுந்திரிச்சு வருவார். சரி, அடுப்பெல்லாம் தொடச்சிட்டுட்டு தம்பி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே பால் காய வச்சாச்சு. அவன் எழுந்தோன்னா ஆற்றி கொடுக்குறதுக்காக பால் காய வச்சுட்டு அப்படியே மறுபடியும் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு தம்பிக்கு சாதம் வைக்கணும். அப்புறம் பாத்திரம் வேறு கிடக்கு, பாத்திரம் கழுவணும். பால் பொங்கி எழுந்திரிச்சா பால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒட்டரை அடிச்சுட்டு வீடெல்லாம் துடைக்கணும் அப்படின்றதுக்காக சமையல் ரூம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும்ல அப்படின்றதுக்கு சரி ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவணும். இனிமேல் தான் பாத்திரம் சிங்க் நிறைய பாத்திரம் கிடக்கு. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு ஒட்டடை அடிச்சுட்டு இதுதாங்க ரொட்டீன் லைஃபாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றதுனால வீடு துடைக்கிற வேலை கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இல்லைன்னா 9 மணிக்கு எழுந்திரிப்போம், சாப்பாடு செய்வோம், நானும் தம்பியும் சாப்பிடுவோம். அப்புறம் என்ன, ஃபோன் ரீல்ஸ் பார்ப்போம். இவ்வளோ நாளே ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். இதே கொஞ்சம் லாங் வீடியோவாக எடுத்துருவோமே, கேட்டிங்களே அப்படின்றதுக்காக லாங் வீடியோவாக எடுத்தாச்சு. இதை ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. அதை துடைக்கிறேன்னு துடைச்சேன், உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிச்சி பைப்பில் விளக்கி பாத்திரத்தை வச்சு பாத்திரம் கழுவுனார் வச்சு விளக்கிட்டு இதை முன்னாடியே செஞ்சுருந்துருக்கலாம். நான் தேவையில்லாமல் அதை துடைக்கிறேன்ற பேரில் உடச்சி வேற போட்டேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் தான் உடச்சிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், உங்கள்கிட்ட எதுவுமே பத்திரமா இருக்காதா அப்படின்வாங்க. இப்போ பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் கழுவிட்டு இந்த பாத்திர சவுண்டு விளக்கிறதுக்குள்ளேயும் நான் போதும்னு ஆயிடுச்சு. கதவை லாக் பண்ணிவிட்டு தம்பி எழுந்துருவானே, வீடியோ ஒரு பக்கம் எடுக்கணும், பாத்திரம் வேற ஒரு பக்கம் கழுவணும் அப்படின்ட்டு வேலை வேற முடிக்கணும். அவன் எழுந்துட்டா ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். அதுக்காக தான் அவனை சவுண்டே இல்லாமல் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு நான் ஸ்பீடப் பண்ணுறதுனாலே அதே ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். பாத்திரம் விளக்கி வச்சுட்டு அப்புறம் வீடு துடைக்கணும் அப்படின்றது. வீடு துடைக்கிற வேலையை விட இப்போ வீடு துடைக்கிறது கூட 5 நிமிஷத்தில் க்ளீன் துடைச்சி மாப் போட்டு இழுத்து எடுத்துடலாம். ஆனால் இந்த வீடு கூட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமேவும். வீடு கூட்டிகிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தம்பி வேறு அங்கங்கே திங்ஸ் போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் நான் எடுத்து ஒதுங்க வைக்க தான், அவன் எடுத்து திரும்ப எல்லாத்தையும் பரப்பி போட தான். எனக்கு இதே டெய்லி ரொட்டீன் வேலைன்னா முக்கியமாக அந்த வேலை தான் எனக்கு ரொட்டீன் வேலையே. எல்லாத்தையும் டப்புக்குள்ளே தான் எடுத்து வச்சுருப்பேன், எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவான், நான் திரும்ப எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வைக்குவேன். இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு வேகமாக வீடு துடைச்சிட்டு வீடு பெருக்கிட்டு வீடு துடைச்சாச்சுன்னா வீடு பெருக்கியாச்சுன்னா அடுத்து செகண்டு மாப் போடுறது தான். நான் தம்பி எழுந்துருவானேன்னு பயந்துட்டே தான். வீடியோ எடுக்கிறது வேறு ஒரு பக்கம் முடியல. ஆல்ரெடி என்னால் முடிஞ்ச வரை வீடியோ எடுத்துருக்குறேன். என்னல்ல என்னோடய ரொட்டீன் ஒர்க் கேட்டிங்களே அப்படின்னாங்க. அவர் தான் வந்துட்டார், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருச்சு. குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் அந்த மாதிரி கரெக்டாக வந்தோன்னே எனக்கு என் பிள்ளை எனக்கு வேலை செய்கிறதுக்கு வந்தோன்னே தொடப்பத்தை எடுத்துட்டார். நான் கூட்டுறேம்மா, நான் துடைக்கிறேம்மா அப்படின்னு வந்துடுவான் எழுந்தோன்னே. எப்படியோ அவன் எழுந்திரிக்குள்ளே துடைச்சலான்னு நினச்சேன், முடியல. ஓகே. அவன் எழுந்திரிச்சோன்னா தம்பிக்கு பால் காய வச்சுருந்தேன்னா பால் காய வச்சுட்டு அவனுக்கு டம்ளரில் பாலை ஆற்றி கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு எழுந்தோன்னா இப்படி பசிக்குள்ள அவன் ஏற்கனவே எழுந்ததே 10 மணிக்கு தான் எழுந்தான். பசியும் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு
பால் ஆற்றி கொடுத்து குடிக்க வச்சுட்டு அப்புறம் வீடு துடைக்கிறதுக்கு மாப்பு போட்டாச்சு. தண்ணி அங்கே ஓரத்தில் இருந்துச்சு. அவன் துடைக்கணுன்னாலே என் பையனை வச்சுட்டு துடைக்கணுன்னாலே பயம். ஏன்னா அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுனால வலிக்கு விழுந்துருவானா. அதுக்காகவே ஒரு சில டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா அவனை சால் வச்சு கட்டி ஜன்னலில் கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வீடு துடைக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு சேட் பண்ணுவான். ஓடி ஓடி விழுந்து இந்த மாப் தண்ணியில் கால் வச்சு அப்படியே வலிக்கு விழுந்து தலையிலலாம் அடிபட்டுருக்கு. அதுக்காகவே பயந்துக்கிட்டே அவன் முழிச்சிருக்க நேரத்தில் வீடு துடைக்கணுன்னாலே பயமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னு தானே கேட்குறீங்க. டிவி போட்டு சுட்டி டிவி போட்டு உள்ளே டிவி ரூமில் உள்ளே உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவன் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே இப்போது டக்கு டக்குன்னு தொடச்சி முடிக்கணும். ஒரு சைடு வீடியோ வேறு எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா. கேமராவை வச்சுட்டு சரி முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருவோம் அப்படின்ட்டு முன்னாடி ரூமை துடைக்கிற வரையும் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வேகமாக எல்லாமே வேகமாக தான் ஓடிட்டுருக்கு. ஒரு குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இருந்தால் எல்லா ஒர்க்குமே வேகமாக தான் ஓடும். அதுவும் ஆடி 1ன்றனால எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் லைஃப்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ வேலையெல்லாம் இல்லை. என்னோடய ரொட்டீன் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஒர்க்கெலாம் இருக்கவே இருக்காது. அதான் எழுந்திருப்போம், சாப்பாடு செய்வோம், சாப்பிடுவோம், ரீல்ஸ் பார்ப்போம், ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் தம்பிக்கு சாப்பாடு விட்டுவோம். மதிய சாப்பாடு டைம் வரும், சாப்பாடு விட்டுவோம். அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போவோம். வெளியிலன்னா எங்கள் தம்பி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவனுக்கு சரி ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக அவனை கூட்டிகிட்டு வெளியில் போவோம். வண்டியில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அவனை தூங்க வைக்கிறான். அவன் தூங்குறதுக்கு எப்படியும் காலையில் எழுந்திரிக்கிறது 10 மணிக்கு எழுந்திருக்கிறான். மதியம் தூங்குவான். மதியம் தூங்குறது ஒரு 3 மணிக்கு தூங்குறான்னா 5 மணிக்கு எழுந்திருப்பான். 5 மணிக்கு எழுந்துட்டு திரும்ப நைட்டு தூங்குறது 11 மணி ஆயிடும். மதிய சாப்பாடு தம்பிக்கு மதிய சாப்பாடு. இப்போ வீடு துடைச்சிட்டு நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். மதிய சாப்பாடு தம்பிக்கு ஊட்டுறேன். மதிய சாப்பாடுன்னு இல்லை, காலை சாப்பாடே 12 மணிக்கு தான் அவன் இன்றைக்கி சாப்பிட்டான். நாங்களுமே காலை சாப்பாடே 12 மணிக்கு தான். இனிமேல் தான் நானும் செஞ்சு சாப்பிட்ணும். அவனுக்கு சாதம் வச்சுருந்தேன். அவனுக்கு மட்டும் சாதத்தில் நெய் போட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த டிவி இருந்தால் தான் அந்த பையன் சாப்பிடுவான். இதே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. டிவி போட்டால் தான், இல்லைன்னா அந்த சுட்டி கண்ணம்மா போட்டால் தான் அவர் சாப்பிடுவார். எப்படியோ அவனுக்கு சாப்பாடை ஊட்டி வேலையை முடிச்சாச்சு. இப்போது எனக்கு மணி 12 மணி. அவனுக்கு 11:30க்கு சாப்பாடு ஊட்டினேன். இப்போ 12 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நைட்டு மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றிட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு மாமா அவங்க வெளியிலே சாப்பிட்டுக்குவாங்க. வேலை வெளியில் இருக்கிறதுனால வெளியிலே சரி வீட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு வரணுமா அப்படின்ட்டு அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க, வெளியிலே சாப்பிட்டுக்குவாங்க. தோசை ஊற்று அதாவது எதுக்கு நான் இந்த தோசை ஊற்றுறதுன்னா, இதே எங்கள் வீட்டுக்காருக்கோ இல்லை என் பையனுக்கோ தோசை ஊற்றுறேன் அப்படின்னா ரொம்ப நைஸாக மெல்லிஸாக வரும். இல்லை மாமியார் வீட்டில் இருக்கும்போதும் கூட அவன் மற்றவங்களுக்குன்னு தோசை ஊற்றும்போது அழகாக சூப்பராக வரும். இதே எனக்குன்னு ஊற்றும்போது மட்டும் ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் வரும், ப்ராப்ளமாக வரும், என்னன்னு தெரியல. தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. மதியம் எனக்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லுவீங்களே, மதிய சாப்பாடு நாங்கள் 2 பேருமே சாப்பிடவே இல்லை. தம்பியுக்கும் பால் மட்டும் தான் ஆற்றி கொடுத்தேன், அதனால் மதியம் வீடியோ எடுக்கல. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு ஆடி 1 அப்படின்றனால வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றி தூப ஆராதனை எல்லாம் போடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணேன். ஒன் சைடு வீடியோ வேறு எடுக்கணும்னு சொல்லிட்டிங்களா, அந்த வீடியோக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணுமே அப்படின்ட்டு என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஓகே, இடம் முடிஞ்ச வரையும் எடுத்திருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் கொளுத்தி, ஆனால் சாமி கும்பிட்றது அப்படின்னா மட்டும் அதுக்குன்னே ஒரு 1/2 ஹவராவது எனக்கு வேணும். ஏன்னா நான் ரொம்ப பொறுமையாக என்னோட மனசார வேண்டுவேன். அப்புறம் எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி சாமி கும்பிடுவேன். ஸோ அதனால் சாமி கும்பிட்ற ப்ராசஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. மணி அடிக்கிறதுக்கு தம்பியை கூப்பிட்டா மணியை தூக்கிட்டு ஓடிடுவான். அதுக்காக சரி நானே அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மணி அடிச்சுட்டு எல்லா சாமிங்கெல்லாம் கும்பிட்டு என்னோடய பூஜை ரூமில் என்னென்ன சாமிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் விருப்பப்பட்டு கும்பிட்ற சாமிங்கெல்லாம் என்னோடய பூஜை ரூமில் இருக்கும்.
வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், பூஜை போட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நைட் ஆகிடுச்சு. தம்பிக்கு நைட்டு சாப்பாடு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நைட் சாப்பாடுக்கு வந்துட்டீங்க, மதியம்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுங்க. அதான் மதியம் நானும் தம்பி சாப்பிடலை. இப்போ அவனுக்கு சாதம் ஊட்டியாச்சு. எனக்கு வந்து தக்காளி தொக்கு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்றேன். மாவு கொஞ்சம் இருந்துச்சு. தக்காளி தொக்கு வச்சு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் எங்களோட ரொட்டீன் லைஃப். அவ்வளோதான். குட் நைட் டு ஆல். இந்த வீடியோ போய் எப்படி நான் டெய்லி ஒர்க்கை வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் போட்டேன். வேறு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கழுவி ஊற்றிடாதீங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதை தான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். எல்லா பெண்களும் இந்த வேலையை செய்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பாய். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் டு ஆல். பாய்.